உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு இன்னும் நீ உன் வாழ்க்கைய நாசம் பண்றே. அவர்கள் உன்னை மறந்துட்டாங்க. ஆனா நீ இன்னும் அவர்களுக்காக அழுறே. நீ தினமும் நினைச்சு கஷ்டப்படுற அந்த மனிதன் உன் பெயரையே நினைக்க மாட்டான். நீ அவர்களை நினைச்சு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் ஃபியூச்சர் உன்னை விட்டு தப்பிச்சிட்டு போகுது. உன்னை விட்டு போனவங்கள புடிச்சுக்கிட்டு இருக்கிறது லவ் இல்ல, அது உன் பலவீனம். பகுதி 1. உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு நீ தினமும் கஷ்டப்படுற. ஆனா ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாரு. அவங்கள் போனதுக்கு பிறகு அவங்கள் வாழ்க்கை நின்றுட்டதா? இல்ல, அவங்கள் வாழ்க்கை முன்னே போயிட்டே இருக்கு. ஆனா நீ மட்டும்தான் அந்த ஒரே நினைவுல சிக்கி நிக்கிற. நீ நினைச்சு கஷ்டப்படுற அந்த மனிதர் இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு நீ இவ்வளவு முக்கியமா இருந்தா அவங்க உன்னை விட்டு போயிருப்பாங்களா? நீ இப்ப அனுபவிக்கிற இந்த வலி அவங்கள் கொடுத்ததல்ல. அது நீயே உனக்கு கொடுத்த தண்டனை. உன்னை விட்டு போனவங்கள புடிச்சுக்கிட்டே இருப்பது நினைவுகளுக்கு லாயல்ட்டி இல்ல. அது உன் வாழ்க்கைக்கு துரோகம். பகுதி 2. நீ இன்னும் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கிற. அது அன்பு இல்ல. அது உன் பலவீனம். உன்னை விட்டு போனவங்களுக்கு நீ இவ்வளவு முக்கியம்னா அவங்க திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள் வரல. அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அவர்களுக்கு தேவையில்லாதவன். இப்ப கேள், தேவையில்லாத இடத்துல நீ ஏன் இன்னும் நின்னு காத்திருக்கிறே? நீ தினமும் நினைச்சு கஷ்டப்படுற அந்த மனிதர் உன் வாழ்க்கையை முன்னேற்ற மாட்டான். ஆனா அந்த நினைவு உன்னை மெதுவா அழிச்சிட்டே இருக்கும். நீ அவர்களை நினைச்சு இருக்கிற வரை நீ உன்னை இழந்துடுவே. ஒரு உண்மை, உன்னை விட்டு போனவங்கள பிடிச்சுக்கிட்டு இருப்பவன் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற மாட்டான். பகுதி 3. நீ இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க போன வாழ்க்கையில நீயும் போயிடணுமா? இல்ல உன் வாழ்க்கைய நீயே பில்ட் பண்ணணுமா? கேள், உன்னை விட்டு போனவங்கள மறப்பது அவங்கள வெறுப்பதல்ல. அது உன்னை காப்பாத்துறது. நீ அவங்கள விட்டுறனால்தான் உன் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். நீ உன் கவனத்தை உன்னை மேல வைக்க ஆரம்பிச்சா உன்னை விட்டு போனவங்க ஒரு நாள் உன்னை தேடி வருவாங்க. ஆனா அந்த நாள்ல நீ அவங்கள தேட மாட்டே. ஏன்னா அப்போ நீ உன்னை கண்டுபிடிச்சிருப்ப. ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, உன்னை விட்டு போனவங்கள புடிச்சுக்கிட்டு இருப்பவன் பலவீனன். அவர்களை விற்றவன் வலிமையானவன். பகுதி 4. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உன்னை விட்டு போனவங்களை பிடிச்சுக்கிட்டு இருப்பவன் தன் வாழ்க்கையையே இழந்து விடுவான். நீ இப்போ எந்த நிலையில இருக்கிறேன்னு நீயே யோசிச்சு பாரு. அவர்கள் போயிட்டாங்க. ஆனா நீ இன்னும் போகவே இல்லை. நீ இன்னும் அந்த சேம் நினைவுல தான் இருக்கிற. இது அன்பு இல்ல. இது உன் வாழ்க்கையை மெதுவா அழிக்கிற ஒரு பழக்கம். நினைச்சுக்கோ, உன்னை விட்டு போனவங்கள பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது அவர்களை வெல்லுறது இல்ல. அது உன்னை தோற்கடிக்கிறது. இப்பவே முடிவு எடு. அவர்கள விடு. உன் வாழ்க்கை எப்படி? ஏன்னா உன்னை காப்பாத்த வரப்போறவன் யாரும் இல்ல, நீதான். பகுதி 5. சாணக்கியர் சொன்ன ஒரு உண்மை, உன்னை மதிக்காத இடத்துல தங்குறவன் தன் மதிப்பை இழந்தவன். இப்போ உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு நீ உன் வாழ்க்கையை வீணாக்குறேன். அது அவங்களோட தவறு இல்ல. அது நீ எடுத்த தவறு. நினைச்சுக்கோ, உன்னை விட்டு போனவன் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவன். ஆனா அவனை நினைச்சிருக்கிற நீ உன் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத மாதிரி வாழ்றே. இதுதான் உண்மை. சாணக்கியர் சொன்னாரு, கடந்ததை பிடிச்சுக்கிட்டு இருப்பவன் எதிர்காலத்தை இழந்து விடுவான். அதனால இப்பவே முடிவேடு. அவர்களை விடு. உன்னை பிடி. ஏன்னா உன் வாழ்க்கையை மாற்றப் போறவன் நீதான். பகுதி 6. சாணக்கியர் சொன்னாரு, தன்னையே கட்டுப்படுத்த முடியாதவன் எதையும் அடைய முடியாது. நீ உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு உன் மனசை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிற. அதுதான் உன் மிகப்பெரிய தோல்வி. நினைச்சுக்கோ, உன் மனசு உன்னுடையது. ஆனா அதுல இன்னும் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் போயிட்டாங்க. ஆனா நீ இன்னும் அவர்களுக்கு இடம் கொடுக்கிற. ஏன்? உன்னை விட்டு போனவர்களுக்கு உன்னை மனசுல இடம் கொடுக்கிறவன், உன்னை மதிக்காதவன், அது வேற யாரும் இல்ல, நீதான். சாணக்கியர் சொன்னார், தன்னை மதிக்காதவன் உலகத்துல யாராலும் மதிக்கப்பட மாட்டான். அதனால முதல்ல உன்னை மதிக்க கத்துக்கோ. அப்புறம் உலகமே உன்னை மதிக்கும். பகுதி 7. சாணக்கியர் சொன்னாரு,
அதிக பாசம் அதிக துன்பத்தை தான் தரும். நீ உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு இன்னும் அந்த பாசத்துல சிக்கி இருக்கிறே, அது அன்பு இல்ல. அது உன்னை பலவீனமாக்குற ஒரு பாசம். நினைச்சுக்கோ. புடிச்சுக்கிட்டு இருப்பவன் எப்பவும் கீழே தான் இருப்பான். விட்டுடுறவன் தான் முன்னேறுவான். நீ அவங்கள புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரை நீ உன் வாழ்க்கையை இழந்துடுவே. ஆனா நீ அவர்கள விட்டுட்ட நாள் நீ உன்னை வெல்ல ஆரம்பிப்ப. சாணக்கியர் சொன்னாரு, விட்டுவிட கற்றவன் வாழ்க்கையை வெல்ல கற்றவன். அதனால் பிடிச்சுக்கிட்டு இருக்காதே, விட்டுடு. அப்போதான் நீ உண்மையா சுதந்திரமா இருப்ப. பகுதி 8. சாணக்கியர் சொன்னார், தன் மதிப்பை காக்காதவன் யாராலும் காக்கப்பட மாட்டான். நீ உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு இன்னும் உன் மதிப்பையே இழக்கிறே. அவர்கள் போனது உன் மதிப்பு குறைவுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா அவர்களை நினைச்சு இருக்கிற நீ உன் மதிப்பை நீயே குறைக்கிறே. நினைச்சுக்கோ. உன்னை மதிக்காதவங்களை நினைச்சு இருக்கிறவன் தன் மதிப்பை விற்கிறவன். நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா உன்னை விட்டு போனவங்க உன உன்னை விட்டு போனதுக்கே வருத்தப்படுவாங்க. சாணக்கியர் சொன்னாரு, தன் மதிப்பை அறிந்தவன் தன் வாழ்க்கையை மாற்றுவான். அதனால இப்பவே எழுந்துரு. உன்னை மதிக்க ஆரம்பிச்சு உன் வாழ்க்கையை நீயே உயர்த்து. பகுதி 9. சாணக்கியர் சொன்னாரு, நேரத்தை வீணாக்குறவன் வாழ்க்கையை வீணாக்குறான். நீ உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு உன் நேரத்தை வீணாக்குறே. அது ஒரு நினைவு இல்ல. அது உன் வாழ்க்கையை மெதுவா அழிக்கிற ஒரு விஷயம். நினைச்சுக்கோ. நேரம் ஒரு முறை போச்சுன்னா திரும்ப வராது. ஆனா நீ தினமும் அதையே வீணாக்குற. உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு வாய்ப்பு போயிடுது. சாணக்கியர் சொன்னாரு, வாய்ப்பை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன். அதனால நேரத்தை காப்பாத்து. உன்னை காப்பாத்து. இல்லனா ஒரு நாள் நீயே உன்னை மன்னிக்க முடியாத நிலைக்கு போயிடுவே. பகுதி 10. சாணக்கியர் சொன்னாரு, கடந்ததை புடிச்சுக்கிட்டு இருப்பவன் எதிர்காலத்தை இழந்துடுவான். நீ இன்னும் உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு உன் வாழ்க்கையை தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறே. ஆனா வாழ்க்கை யாருக்காகவும் நிக்காது. நீ நிக்கிற நேரத்துல உன் வாழ்க்கை முன்னாடி போயிட்டே இருக்கு. நினைச்சுக்கோ. உன்னை விட்டு போனவங்கள மறப்பது அவங்கள இழந்தது இல்ல. அது உன்னை நீ காப்பாத்திக்கிறது. இப்போ கேள், நீ கடந்ததை புடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்ல உன் எதிர்காலத்தை பிடிக்கணுமா? முடிவு உன் கையில தான் இருக்கு. சாணக்கியர் சொன்னாரு, தன் முடிவை மாற்றுறவன் தன் வாழ்க்கையை மாற்றுவான். அதனால இப்பவே முடிவேடு. கடந்ததை விடு. உன் வாழ்க்கையை பிடி. ஏன்னா உன் வாழ்க்கையை மாற்ற போறவன் நீதான். பகுதி 11. சாணக்கியர் சொன்னாரு, ஒழுக்கமில்லாதவன் ஒரு நாளும் உயர மாட்டான். நீ உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு உன் நாளையே இழந்துட்டே இருக்கிறே. அது வலி இல்ல. அது ஒழுக்கம் இல்லாததின் விளைவு. நினைச்சுக்கோ. எழுந்திருக்கும் நேரம், வேலை செய்யும் நேரம், உன்னை மேம்படுத்தும் நேரம், அதையெல்லாம் நீ விட்டுட்டு நினைவுகளுக்கு நேரம் கொடுக்கிற. இதுதான் உன் பிரச்சனை. சாணக்கியர் சொன்னாரு, நேரத்தை கட்டுப்படுத்தினவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். அதனால நாளையில இப்பவே ஆரம்பிச்சு 1 மணி நேரம் உன்னை மேம்படுத்த. ஒவ்வொரு நாளும். அப்போதான் நீ கடந்ததை மறக்க முடியும் மற்றும் உன் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். பகுதி 12. சாணக்கியர் சொன்னார், தன் மனதை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல முடியாது. நீ உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு உன் மனசுக்கே அடிமையா ஆகிட்டே இருக்கிறே. அது அன்பு இல்ல. அது கட்டுப்பாடு இல்லாத மனசு. நினைச்சுக்கோ. மனம் சொல்றதெல்லாம் சரியா இருக்காது. ஆனா அதை கேட்டு நடக்கிறவன் தப்பான பாதைக்கு போயிடுவான். நீ தினமும் நினைச்சு கஷ்டப்படுறது உன் மனசு உன்னை ஏமாத்துறது. சாணக்கியர் சொன்னாரு, மனதை கட்டுப்படுத்தினவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். அதனால நினைவுகளை நிறுத்து. உன் கவனத்தை மாற்று. உன்னையே வெல்ல ஆரம்பிச்சா உலகமே உன்னிடம் தோற்கும். பகுதி 13. சாணக்கியர் சொன்னாரு, தன்னை மாற்றுறவன் தன் விதியை மாற்றுவான். நீ இத்தனை நாளா உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு உன் வாழ்க்கையை இழந்துட்டே இருந்து. ஆனா
இப்போ இதுதான் அந்த நிமிஷம். நீ முடிவு எடுக்கிற நிமிஷம். நீ கடந்தத புடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இல்ல உன் எதிர்காலத்த உருவாக்கணுமா? நெனச்சுக்கோ. அவர்கள் உன் வாழ்க்கையில இருந்தது ஒரு பாடம். ஆனா, அத நினைச்சு வாழ்றது ஒரு தண்டனை. சாணக்கியர் சொன்னாரு, பாடத்தை கற்றவன் வாழ்க்கையில் உயர்வான். அதனால் பாடத்தை எடுத்துக்கோ, நினைவுகளை விடு. இப்போ இருந்து உன் வாழ்க்கை, உன் கட்டுப்பாட்டில, உன் உயர்வு, உன் கையில மற்றும் உன் வெற்றி உன்னாலதான். பகுதி 14. சாணக்கியர் சொன்னார், முடிவு எடுக்காதவன் முடிவிலே தோற்கிறான். நீ இன்னும் முடிவு எடுக்காம கடந்தத புடிச்சுக்கிட்டு இருக்கிற. அது உன்னை முன்னேற்றாது. அது உன்னை பின்னாடி தள்ளும். நினைச்சுக்கோ. உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு இருக்கிற வரை நீ உன் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணவே மாட்டே. அவர்கள் போன நாள் உன் வாழ்க்கை முடிஞ்ச நாள் இல்ல. அது புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள். ஆனா நீதான் அதை அக்செப்ட் பண்ணல. சாணக்கியர் சொன்னாரு, மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையை வெல்லுவான். அதனால இப்பவே முடிவு எடு. கடந்ததை மூடு. புது வாழ்க்கையை திற. ஏன்னா நீயே உன் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும். பகுதி 15. சாணக்கியர் சொன்னாரு, தன்னையே வெல்லாதவன் எதையும் வெல்ல முடியாது. நீ இவ்வளவு நாள் உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு உன்னை நீயே தோற்கடிச்சிட்டே இருந்தே. ஆனா இப்போ இதுதான் அந்த நேரம். நீ வெல்ல வேண்டிய நேரம். நினைச்சுக்கோ. அவர்கள் உன்னை விட்டு போனது உன் தோல்வி இல்ல. ஆனா அதை நினைச்சு வாழ்றது உன் தோல்வி. சாணக்கியர் சொன்னாரு, தோல்வியை ஏற்றவன் வெற்றியை உருவாக்குவான். அதனால இப்பவே எழுந்திரு. நினைவுகளை அழி. உன்னை உருவாக்கு. என உன்னை விட்டு போனவங்களை வெல்லுறது அவர்களை திரும்ப வாங்குறது இல்ல. நீ உயர்ந்து நிக்கிறது தான். பகுதி 16. சாணக்கியர் சொன்னார், தன் வாழ்க்கையை மாற்றாதவன் தன் நிலையை மாற்ற முடியாது. நீ இன்னும் அதே நினைவுல, அதே வலியில, அதே இடத்துல நிக்கிறே. மாறணும்னு நினைக்கிறே. ஆனா மாற்றத்துக்கான முடிவை எடுக்க மாட்டே. அதனால்தான் நீ இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறே. நினைச்சுக்கோ. உன்னை விட்டு போனவங்களை நினைச்சிருக்கிறது உன் வாழ்க்கையை முன்னேற்றாது. அது உன்னை அங்கேயே நிறுத்தி வைக்கும். சாணக்கியர் சொன்னாரு, நிற்கிறவன் பின்னே போவான். முன்னேறவன் மட்டும்தான் வாழ்வான். அதனால இப்பவே நகரு. நினைவுகளை விட்டுடு. உன் வாழ்க்கையை முன்னேற்று. ஏன்னா நீ முன்னேறினாதான் உன் வாழ்க்கை மாறும். பகுதி 17. சாணக்கியர் சொன்னார், தன் ஆசையை கட்டுப்படுத்தினவன் தன் வாழ்க்கையை ஆளுவான். நீ உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு அந்த ஆசையில, அந்த பாசத்துல இன்னும் சிக்கி இருக்கிறே. அது அன்பு இல்ல. அது உன் மனசின் அடிமைத்தனம். நினைச்சுக்கோ. யாரையும் புடிச்சுக்கிட்டு இருப்பவன் எப்பவும் அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பான். ஆனா விட்டு விடுறவன் தன் வாழ்க்கையை தானே ஆளுவான். நீ அவர்களை நினைச்சு இருக்கிற வரை நீ உன்னையே இழந்துடுவே. சாணக்கியர் சொன்னாரு, தன்னையே ஆள கற்றவன் உலகத்தை வெல்ல கற்றவன். அதனால அவர்களை விடு. உன்னை பிடி. உன் மனசை வெல்லு. அப்போதான் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் வரும். பகுதி 18. சாணக்கியர் சொன்னான், தயக்கம் கொண்டவன் தன் வாழ்க்கையையே இழந்து விடுவான். நீ இன்னும் தயக்கத்துல தான் இருக்கிறே. விடணுமா பிடிக்கணுமா? அதான் உன் பிரச்சனை. நினைச்சுக்கோ. முடிவு எடுக்காதவன் எப்பவும் அதே இடத்துல தான் நிக்குவான். நீ உன்னை விட்டு போனவங்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தா நீயும் அங்கேயே முடிஞ்சிடுவே. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டா, விட்டு முன்னேற முடிவு எடுத்துட்டா, அந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொன்னார், திடமான முடிவு எடுத்தவன் வெற்றியை தன் கையில வைக்கிறான். அதனால இப்பவே முடிவேடு. தயக்கத்தை நிறுத்து. கடந்ததை முடி மற்றும் திரும்பி பார்க்காதே. பகுதி 19. சாணக்கியர் சொன்னார், தன் மதிப்பை அறிந்தவன் யாரிடமும் தாழமாட்டான். நீ உன்னை விட்டு போனவங்களை நினைச்சு உன்னையே தாழ்த்திக்கிட்டு இருக்கிறே. அது அவர்களோட வெற்றி இல்ல. அது உன் பலவீனம். நினைச்சுக்கோ. உன்னை விட்டு போனவங்களுக்கு பின்னாடி ஓடுறவன் தன் மதிப்பை இழந்தவன். ஆனா
தன் பாதையை உருவாக்குறவன் உலகமே அவன் பின்னாடி ஓடும். நீ அவர்களை நினைச்சிருக்கிற வரை நீ ஒரு நினைவுல தான் வாழ்ற. ஆனா நீ உன்ன பாதையை பில்ட் பண்ண ஆரம்பிச்சா நீ ஒரு ஹிஸ்டரி ஆகுவே. சாணக்கியர் சொன்னாரு, தன் பாதையை உருவாக்குறவன் தன் விதியை எழுதுறவன். அதனால நினைவுகளை விடு, உன் பாதையை உருவாக்கு, உன்னை மாற்று, உன் வாழ்க்கை தானா மாறிடும். பகுதி 20. சாணக்கியர் சொன்னாரு, தன் வாழ்க்கையை காப்பாற்றாதவன் யாராலும் காப்பாற்றப்பட மாட்டான். நீ இத்தனை நாளா உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு உன் வாழ்க்கைய நீயே மெதுவா அழிச்சிட்டே இருந்தே. ஆனா இப்போ இதுதான் அந்த கடைசி நிமிஷம். நீ முடிவு எடுக்க வேண்டிய நேரம். நீ கடந்ததை புடிச்சுக்கிட்டு அழிக்கணுமா, இல்ல உன் எதிர்காலத்தை புடிச்சுக்கிட்டு வாழணுமா? நினைச்சுக்கோ, அவங்க உன்னை விட்டு போனது உன்னை வாழ்க்கையின் முடிவு இல்ல. அது உன் வாழ்க்கையின் உண்மை ஆரம்பம். ஆனா நீதான் அதை புரிஞ்சுக்கல, நீதான் அதை ஏற்றுக்கொள்ள, நீதான் உன்னை அங்கேயே நிறுத்திக்கிட்டே இருக்கிறே. சாணகியர் சொன்னாரு, நிக்கிறவன் நசிக்கிறான், நகர்றவன் வளர்கிறான். அதனால இப்பவே நகரு. அந்த நினைவுகளை விட்டுடு. உன்னை காயப்படுத்தின மனிதர்களை விடு. அவர்களை பிடிச்சுக்கிட்டு இருப்பது அவர்களை வெல்லுறதில்ல, அது உன்னை தோற்கடிக்கிறது. நினைச்சுக்கோ, ஒரு நாள் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்ததுக்காக நீயே உன்னை வெறுப்பே. ஆனா இன்னும் டைம் இருக்கு. இப்பவே மாற்றம் பண்ணிக்கலாம். இப்பவே உன்னை காப்பாத்திக்கலாம். சாணக்கியர் சொன்னாரு, தன் முடிவை மாற்றுறவன் தன் விதியை மாற்றுவான். அதனால் இப்பவே முடிவேடு. அவர்களை விடு. உன் வாழ்க்கையை பிடி. உன் நேரத்தை காப்பாத்து. உன் மனசை கட்டுப்படுத்து. உன்னை உயர்த்து. ஏன்னா உன்னை காப்பாத்த வரப்போறவன் யாரும் இல்ல. உன்னை உயர்த்த வரப்போறவன் யாரும் இல்ல. உன்னை மாற்றப் போறவன், உன்னை காப்பாத்த போறவன், உன்னை வெற்றி அடைய வைக்க போறவன் நீதான். நீ மட்டும்தான்.